ஹலோ. ஹாய்டா, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? என்னாச்சுடா? ஓ, எவ்வளோ மார்க் நீட்டில்? ஓ, இட்ஸ் குட்டா. லாஸ்ட் டைமை விட குட் மார்க் தான். ஆமாம், கிடைக்காது. ஜார்ஜியா ட்ரை பண்ணுறீங்களா? அதான் லாஸ்ட் டைமே பண்ணியிருந்தா எல்லாரும் 1 இயர் முடிஞ்சிருக்கோம்ல. ஓகேடா, இந்த டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கவுன்சிலிங் போடுங்க. இருந்தாலும் ஜார்ஜியாவில் அப்ளிகேஷன் போட்டுருங்க. யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குடா. ஸோ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதுதான். நானுமே பண்ண மிஸ்டேக் இதுதான். ஒரு வாட்டி நீட் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 300 மார்க்ஸ் எடுத்திருப்போம். இன்னும் 1 இயர் நம்ம லாங் டேர்ம் போட்டு படித்தா இதை விட ஜாஸ்தி மார்க் வந்துடும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் 400+ அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட் சீட்டில் நிறைய மார்க்ஸ் வந்துடுறதுனால கவர்மெண்ட் சீட் கிடைக்காது. ப்ரைவேட் காலேஜில் போனாலுமே நம்மளுக்கு நிறைய ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 1 இயர் கழிச்சு தான் ஜார்ஜியாவை சூஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஜார்ஜியா சூஸ் பண்ணுறது. எஃப்எம்சி எக்ஸாம் பற்றி தான் எல்லாருமே பயப்படுறது. பட் ஆனால் அது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜார்ஜியா சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறத விட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிக்கலாம். இந்தியன் சிலபஸ் தான் இங்கேயும் சொல்லி தராங்க. ஸோ காலேஜ் வந்து ஸ்டாஃப்ஸுமே நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்ஸை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் ஹவர்ஸும் கம்மி, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கும். எக்ஸாம்ஸ்லாம் இங்கே எப்படி இருக்கும்னா MCQ பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். நம்ம நிறைய உட்காந்து எழுதுறது இல்லை. பட் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபிங்கர் டிப்பாக எல்லாத்தையுமே கிளியராக படித்தாதான் நம்ம MCQ அட்டன் பண்ண முடியும். ஸோ அங்கே இருக்கிற ஒய் ஜார்ஜியா, நீங்கள் ஏன் ஜார்ஜியா சூஸ் பண்ணீங்கன்னு தான் நிறைய பேர் கேட்டது. ஏன் ஜார்ஜியானா அங்கே வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி ஜார்ஜியா. அங்கே வந்து உமன் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக பட்டுச்சு. அண்ட் அகெயின் காஸ்ட் ஆஃப் லிவிங், டியூஷன் ஃபீ அது எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் தேர்ட், நம்ம இந்தியாவிலேருந்து ஜார்ஜியாவுக்கு ஒன்லி 6 hours. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன்.